இருக்கிறது. இதே போலதான் ராஜாவுக்கு அடுத்த வேலை செய்கிற விஷயத்துல தலைவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தனக்கு கீழே வேலை செய்வதற்கு அதிபதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் இப்படிதான் செய்கிறார். யாரையெல்லாம் அப்படி கர்த்தர் வேதத்துல பார்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள் எப்படி தெரிந்தெடுத்தார்கள், ராஜாக்கள் எப்படி தனக்கு கீழே வேலை செய்பவர்களை எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று தானியேல் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறியவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களை கொண்டு வர சொன்னாங்க. ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கிறதுக்கு, அரண்மனையில் போய் வேலை செய்யறதுக்கே அவங்க அழகா இருக்கணுமா, ஞானத்தில் சிறந்தவர்களா இருக்கமா, அறிவில்